ஓகே, இத்தனை சர்வீஸை முடிப்போம். மெசேஜ் கொடுத்துட்டாரு. Powerful message. Powerful message. Can we clap? Thank you. Shalom church. Shalom church. உங்களை அனைவரும் நான் இயேசுவின் அன்பான நாமத்தில் நான் வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாரையும் தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கும்படி சந்தோஷமாக இருக்கிறது. அவன் என் ஆவிக்குரிய மகன் சொன்ன மாதிரி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயின் வார்த்தையால் தேவன் சொன்னார், நானே உயிர் தழுவதும் நானே ஜீவனாக இருக்கிறேன். தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த வந்திருக்கிற இந்த இடத்துல எப்படிப்பட்ட தேவனை நீங்கள் ஆராதிக்க வந்திருக்கீங்கன்னா, எப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்க வந்திருக்கீங்கன்னா, ஒரு மரித்த வண்ணமாக இருக்கிற தேவன் அல்ல, அப்படியே கல்லறைகளே ஒண்ணும் அடக்கம் பண்ணி அப்படியாக இருக்கிற தேவன் அல்ல. ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் மூன்றாம் நாள் அப்படியாக உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் என்றென்றும் ஜீவித்துக் கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா சர்ச். பாருங்க, குட் ஃப்ரைடே ரெசரக்ஷன் சர்வீஸ் சொல்லும்போது அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சடங்காச்சாரம் இல்ல. என்னது சடங்காச்சாரம் மாதிரி ட்ரெடிஷனல் தானே சொல்லுவாங்க. என்ன சடங்காச்சாரம்? ஆமா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி சடங்காச்சாரம் இல்ல. குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் என்னது ரெசரக்ஷன் சண்டே வந்தோடனே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதப்பட்டார். அப்ப ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதப்பட்டார். அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு சொல்ற ஒரு சடங்காச்சாரம் இல்ல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்றென்றுமே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சதா காலமும் அப்படியே நிலைத்திருந்து ராஜ்யத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமாவாலே, he is a God who reigns forevermore church. You're supposed to get excited because the God that I'm preaching about is your God and my God who is alive forevermore. His kingdom has no end. His kingdom has no end. He reigns forever and forevermore. Amen church. Amen. நான் சொன்ன மாதிரியா நம்முடைய தேவனுடைய உயிர்த்தெழுதல் தேவன் நம்ம அறிந்து கொள்ற அந்த காரியம் தேவனின் அடிப்படை அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை. ஆமாவா இல்லையா? ஆனாலும் நீங்களும் நானும் ஒரு காரியம் அறிந்து கொள்ளணும். என்னவென்றால் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையில் தங்கும் இடமாக இருக்கிறார். அவர் மாற்றம் தான் ஐயா நிரந்தரமானவராக இருக்கிறார். அவர் மாற்றம் தான் ஐயா பரிபூர்ணமானவராக இருக்கிறார். Hallelujah church. Hallelujah church. He is our dwelling place for all generations. மோசே அப்படியாக அவர் ஜெபித்தது போல சங்கீதத்துல மோசே இந்த ஜெபத்தை பண்ணார். Lord, you are our dwelling place for all generations. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே நீங்க எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எங்களுடைய தலைமுறையில ஆண்டவரே நீங்கள் என்றென்றுக்குமே எங்களுடைய தங்கும் இடமாக இருக்கிறீங்க. நீங்க தான் எங்களுக்கு நிழலாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு வலது பரிசுத்தரை எங்களுடைய நிழலாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய அரணான கோட்டையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுடைய உயர்ந்த கண்மலையாக இருக்கிறீங்க ஆண்டவரே. என் ஜீவிக்கிற தேவன் அவர். நான் என் ஜீவனை அவரிடம் நான் கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவன் என்றென்றைக்குமே ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார்? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க என் ஜீவிக்கிற தேவனுக்கு நான் என் ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா சர்ச். ஹல்லேலூயா சர்ச். ஆகையால நான் சொல்றேன் ஐயா, உங்கள் தேவன் 2000 வருஷத்துக்கு முன்பதாக அப்ப மட்டும் உயர்த்தெழுந்த தேவன் மாற்றம் இல்ல. ஆமாவா இல்லையா? நீங்க பைபிள்ல தேவனுடைய வார்த்தை சும்மா சடங்காச்சாரம் படிக்கிறோமா? இல்லையா? அவர் என்றென்றுக்குமே உயர்த்தெழுந்த இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. ஆமாவா இல்லையா? அந்த இம்மானுவேல் தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறார்னா நம்ம மத்தியில ஒரு யுத்த வீரனை போல உங்களை மென்னியும்
இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, உங்களை என்னைய சுத்தி ஒரு அக்கினி wall of fire அப்படி சொல்லுவாங்க, அக்கினி மதிலாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். உங்களை என்னைய ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன், நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களுடைய முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை நடத்தி செல்வேன் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் ஐயா, சும்மா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தேவன் மரித்து உயர்த்தெழுந்தால் சொல்லி அவர் நம்மளை விட்டு தூரமா இருக்கிற தேவன் இல்ல. ஆனா அவரே வாயின் வார்த்தையினால நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் இம்மானுவேல், உன் கூடவே இருக்கிற தேவன். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் தாவீது சொன்னார் சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, ஆண்டவரே நீங்க எங்களுடைய மகிமையாக இருக்கிறீங்க. ஆமாவே சொல்லி, நீங்க எங்களுடைய மகிமையாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுடைய கேடகமாக இருக்கிறீங்க, நீங்க எங்களுடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீங்க. ஐயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இடமே நிறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பின்னால் வரைக்கும் ஆமென் சொல்லுங்க சத்தமா. நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், களைப்பா வந்திருக்கலாம், ஏதோ கேள்வியோட வந்திருக்கலாம், தூக்கம் பத்தாம காலையிலே வந்திருக்கலாம். ஆமாவா? யாரு சத்தமா ஆமென் சொன்னாங்க? ஆமாவா? காலையில ஏச்சி எல்லாருக்கும் சமைச்சு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம், களைப்பா அடிச்சு புடிச்சு டிராபிக்ல இல்ல தானே வந்திருக்கலாம். ஆமாவா இல்லையா? எஸ் நோ? ஆனாலும் நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க என் தேவனின் மகிமை, என் தேவனின் கேடகம், என் தேவன் என் தலையை உயர்த்துகிறார். உங்களுடைய தேவன் இன்னைக்கு உயர்த்திருந்தானா ஐயா? நல்லா ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட இம்மானுவேல் தேவன் தான் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறார். ஹalleluya church, ஹalleluya church. நீங்க எத்தனை பேர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். பாருங்க, முதல்ல நெத்தனியேல் சொன்னாரு, இந்நாளிலே நம்மளுடைய மனிதனுடைய இந்த உலகத்துல இருக்கிற சரித்திரமே மாத்தின ஒரு நாள். ஆமென். Because Jesus cannot be identified in a tomb anymore, because his body cannot be found buried in a tomb anymore. He was a living God who died for our sins on the cross, and then he rose on the third day after defeating death. He is the God of victory, church. That's why the Lord said, I am the resurrection and the life. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய உடல் எங்க இல்ல? கல்லறையில இல்ல. ஆமாவா இல்லையா? ஆண்டவருடைய உடல் எங்க இல்லப்பா? கல்லறையில இல்ல. ஆமாவா இல்லையா? அவர் உயர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சரீரமானது உன்னது என்னதுயா? அவருடைய சரீரமானது என்னது? அப்படிப்பட்ட தேவனானவர் அவர் சொல்லியிருக்கிறார், அவர்தான் சபைக்கு தலையாக இருக்கிறார். ஆமென். சபைக்கு தலையாக இருக்கிறார். நீங்களும் நானும் தான் அவருடைய சபையாக இருக்கிற வேளையில அவருடைய சரீரமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. Amen. Christ is the head of the church and you and I, church, are the body of Christ. Amen. இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவோட சரீரத்தை ஒரு கல்லறையில நம்ம போய் பார்க்கவில்லைனா, அடக்கம் பண்ணி அப்படியே இல்லைனா, இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சபையாக இருக்கிற சரீரமாக இருக்கிறோம். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார்னா, அவர் resurrection and life இருக்கிறார்னா, he is alive and he carries power and authority. You and I are the church, the body of Jesus Christ. You and I cannot be confined to a tomb. புரியுதா என்ன சொல்றேன்னு? நீங்களும் நானும் மரித்த வண்ணமாக நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கை கல்லறையில அடைத்து வைக்க முடியாது. புரியுதா? புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏன் திரும்பாங்க? கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். நீங்களும் நான் அவருடைய சரீரமாக இருக்கிறோம்.
அக்கா ரோமர் யாராவது ஒரு ஆள் படிங்க. இது அக்கா நடி ரோமர் சாரி கொலோசியன்ஸ் 1வது அதிகாரம் 18வது வசனம். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் என்னது? சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். சபையான சரீரத்துக்கு யாரோட சரீரம் ஐயா? நம்மளோட சரீரமா? நம்ம யாரா இருக்கிறோம் ஐயா? நீங்களும் நானும் எல்லாருமே ஒன்றாக அவருடைய சரீரமாக இருக்கும். படிங்க அப்புறம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். அவர் என்ன இருக்கிறாரா? ஆதியிலும் மரித்தோரிலிருந்து எழும்பின முதற் பேருமானவர். முதல் பேருமானவராக இருக்கிறார். ஆமென். அக்கா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. நீங்களோ கிறிஸ்துவின் சரீரமாயும். எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? பைபிள் இருக்குங்க திருப்பிக்கீங்க. படிங்க அக்கா. நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாயும். நீங்களும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீங்களா? அப்புறம் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். தனித்தனியாக அவயங்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை போட்டுக்கிறது. ஆமென். Today church, listen. If Christ is the head of the church, you and I are his body. அவருடைய சரீரமாக இருக்கிற வேளையில நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? We are not our own. என்னது? We are not our own. நம்மளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. ஆமா, என்னை பாருங்க ஐயா. கீழே நான் உட்கார்ந்து பிடிச்சு பிடிக்கிட்டு இருக்கேன். என்னைய பாருங்க. ஆமாவா இல்லையா? Yes or no? Yes or no, church? Hallelujah. We are a people that are not our own. முதலாவது நான் என்ன சொன்னேன்? நம்ம கிறிஸ்துவோடைய சரீரமாக இருக்கிறோம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இரண்டாவது காரியம் நீங்கள் என்ன அறிய வேண்டும்னா, கிறிஸ்துவோடைய சரீரம் நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நல்ல கேளுங்க. மத்தேயு 28வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசுவை வந்து சிலுவையில அடிச்சாங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சிலுவையில நம்மளுக்காக ஜீவனை பணயம் வைத்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? 3ஆம் நாள் கல்லறையில போய் அடக்கம் செய்தார்களா இல்லையா? கல்லறை வாசல்ல பெரிய கல்லை புரட்டி வைத்தார்கள். ஆமாவா இல்லையா? நீங்களும் நானும் சாதாரண மனுஷனா அதை தள்ள முடியாது. என்னது? தள்ள முடியாது. ஆனாலும் 3ஆம் நாள் சொல்லுங்க. 3ஆம் நாள் மேரி மேக்டலின் அங்க இருக்கிற பெண்கள் என்ன செய்தார்கள்னா, அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அடக்கம் பண்ண அந்த கல்லறைகளுக்கு அவங்க பார்க்க போனார்கள். என்ன செய்தார்கள்? பார்க்க போனார்கள். ஆமாவா இல்லையா? அவங்க போன இடத்துல அந்த நேரத்துல ஐயா என்ன நடந்தது? கல்லறை மூடி இருந்ததா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு சரீரம் அங்க இருந்ததா? எப்படி சொல்லுங்க? ராட் அழுகி போயிருந்தா? இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவ தூதனானவர் என்ன செய்தாரு? அந்த நிமிடமே அவர் வந்தாரு. என்னது? வந்தான்னு சொல்லுங்க. வந்து அவர் வரும்பொழுது ஐயா ஆண்டவர் என்ட்ரி கொடுக்கும் போது, ஆண்டவர் அவருடைய மெசேஜோட ஆண்டவர் என்ட்ரி கொடுக்கும் போது எல்லாமே அதிரும் ஐயா. என்னென்ன அதிரணுமோ அதிரும். என்னென்ன செத்ததா இருக்குதோ அது ஜீவனாக ஆகும். Everything that is dead, everything that is stagnant, everything that is rotting, everything that is decaying in your life and my life. But when God sends a word to you and I, when God sends a message to you and I, you will hear the sound of heaven. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பரலோகத்தின் சத்தத்தை, பிதாவுடைய இருதயத்தின் சத்தத்தை நம்ம கேட்போம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church?
அப்ப பாருங்க, தூதரானவர் வந்து அவர் அங்க இறங்கும் போது என்ன நடந்துச்சு? earthquake நடந்துச்சா இல்லையா? சொல்லுங்க, earthquake நடந்துச்சா இல்லையா? என்ன நடந்துச்சு? அப்ப அவர் என்ன சொன்னாரு? பயப்படாதீங்க, நீங்க ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறதுக்கு அவர் கல்லறைக்கு தேடி வந்திருக்கிறீங்க, நான் அறிந்திருக்கிறேன் அவர் சொன்னார். ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் இயேசு இங்க இல்ல. ஆமாவா இல்லையா? ஆண்டவர் இயேசு இங்க இல்ல. அக்கா அந்த வசனம் மத்தேயு 28 5 6 1ல இருந்து படிச்சா கூட ஓகே தான். ஓய்வு நாள் முடிந்து எல்லாம் நல்லா திருப்பி கொள்ளுங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, சொல்லுங்க, வாசல்ல இருந்த பெருமத்துல உங்களுக்காக சாப்பாடு நான் பயங்கரமா ஆயக்கமா வச்சுக்கோங்க, கொடுப்பாங்க நல்லா. இப்போ சொல்லுங்க, அப்புறம் படிங்கக்கா. வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி, வாசல்ல இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அப்புறம் அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்திருந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று நான் அறிகிறேன். அப்புறம் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அக்கா நில்லுங்க, I continue at the end somehow. அவர் சொன்னபடியே என்ன நடந்துச்சா? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரா? ஆமாவாரியா? அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக மேரி மெக்டலினும் மரியாளும் கல்லறைக்கு போகும்போது the place of death, the place of burial, the stone was rolled away by the angel of God. They saw an empty tomb. Today, church, you and I, as the church of Jesus Christ, you and I, as the body of Christ, we are not celebrating an empty tomb. நம்ம ஒரு கோசமா இருக்கிற ஒரு கல்லறை நம்ம கொண்டாடல. ஆனா ஒரு வார்த்தையை காப்பாத்தின, ஒரு வார்த்தையை நிறைவேற்றின, உயிர் தெழுந்த ரட்சகரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். புரியுதா என்ன சொல்றேன்னு? We are worshiping a risen Savior, a living King, not an empty tomb. அப்ப மரியாளோ மேரி மெக்டலினோ அந்த கல்லறையை பார்க்கும் பொழுது அந்த கல்லறை கோசமா இருந்தது. ஆண்டவர் இயேசு அங்க இல்ல. அப்ப தூக்கினானவர் மெசேஜ் கொடுத்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் சொல்றேயா, அந்த மெசேஜ் வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய சீஷர்களுக்கு மட்டும் இல்ல, ஆனா சதா காலமும் அவர் திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்துக்கும் இந்த மனித குலத்துக்கு ஆண்டவர் அவருடைய மெசேஜை தெளிவாக வைத்து வருகிறார். Amen. A message of hope, a message of living hope. How many of you listening? Amen. How many of you listening to this word? புரியுதா என்ன சொல்றேன்னு? அவங்க என்ன கண்டார்கள்? இன்னும் சில காரியங்களுக்கு நான் பிறகு சொல்றேன். ஆண்டவருடைய இயேசுடைய சரீரம் அங்க இல்ல. ஆமாவா இல்லையா? Yes or no? Because Christ has risen from the dead. Church, I want you to understand the Christ that you and I serve. The word of God states that it was impossible for death to keep him down. Amen. மரணத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தை உங்களை மெய்யும் படைத்த மெய்யான தேவனை அப்படியே அடக்கி வைக்கிறதுக்கு
It was impossible for death to kick Jesus down in the grave, in the tomb. Amen. Your God and my God is such a God. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. பேதுரு இந்த ஜனங்களை பார்த்து சொல்வார். எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க ஐயா? தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அவர் மரணத்தினால இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, whom God raised up having loosed the pains of death because it was not possible. என்ன போட்டிருக்கு தேவனுடைய வார்த்தையில? It was not possible. That's why he is the God of the impossible. You know why? Even maranam, even death cannot tie Jesus down, cannot keep Jesus down, because it was not possible that he should be held by death. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கிற சபையே தேவனுடைய கூக்குரலின் சத்தத்தை கேளுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசுக்கு நியமிக்கப்பட்ட அந்த கல்லறை, அடக்கம் பண்ண கல்லறையில உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் அவங்களை அப்படியே அடுக்கி வைக்க முடியலனா, மரணம் அவளை பிடித்து கொண்டு வைக்க முடியலனா, இன்னைக்கு சபையே நீங்களும் நானும் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். ஆமென். நீங்களும் நானும் வாழ்க்கையில காணப்படுகிற மரித்து போன காரியங்கள், தேவனால நியமிக்கப்பட்ட மரித்து போன உருவங்களாக இருக்கலாம், மரித்து போன கனவுகளாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? மரித்து போன ஒரு வியாதினால மரித்து போன ஒரு உடலாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? மரித்து போன அநேக காரியங்களா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடைய வல்லமை உங்களுக்குள் ஜீவிக்கிறபடினால அந்த மரணத்தின் காரியங்கள் உங்களை பிடித்து வைக்க முடியாது. புரியுதா என்ன சொல்றேன்னு? That cannot hold you down. That forms of sickness in your body. That in the relationship between husband and wife. That in your physical body because of sickness. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஏதோ நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், மருத்துவர்னால சொல்லிருக்கலாம் நீங்க இவ்வளவு நாட்கள் தான் இருப்பீங்க, நீங்க மரணம் அடைந்துருவீங்க. அவன் சொல்றான் ஐயா, ஆண்டவர் இயேசு சொல்ல கிடையாது. அவன் சொல்லுவான் இத முடியாது, அப்படி முடியாது, நீங்க இப்படி முடியாது, அப்படி முடியாதுன்னு. ஆமாவா இல்லையா? ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நீங்க சொல்லுங்க, I tell you just நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க, I am not an ordinary person. I am the church. I am the body of Christ. Amen. அது சொல்றீங்களா? ஆமாவா இல்லையா? That forms of death cannot keep you down. Amen. Broken dreams, broken relationships, broken vision, physical ailments, ஏதோ அந்த மரணத்தின் போல உங்களை கட்டி வைத்துக் கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு கல்லறைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கல்லை புரட்டி போட்டு நீங்க அதுக்குள்ள இருக்கிறது போல இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? ஐயா, நீங்களும் நானும் கிறிஸ்துவோட சரீரமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உயர்த்தெழுந்தின அந்த வல்லமை இருக்கு தெரியுமா? அதே வல்லமையை நீங்களும் நானும் சுமந்து கொண்டே இருக்கிறோமா? Amen. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் நீங்க இன்னைக்கு மாங்கா மாதிரி இருக்கீங்க? முகம் வந்து அப்படியே ஓடி போய் கிடக்குது. நீங்களும் நான் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க கிறிஸ்துவோடைய சரீரமாக இருக்கீங்க. கிறிஸ்துவோடைய சரீரமாக இருக்கிற வேலையில
நீங்க ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமக்கிறவர்களாக இருக்கீங்கன்னு பார்த்து சொல்லுங்கய்யா. பாருங்க, சில பேரை பார்த்தாலே உங்களுக்கும் நம்பிக்கை வர மாட்டேது, எனக்கும் வர மாட்டேது. பார்த்து நல்லா சொல்லுங்க ஐயா. வாடகை ஆசை பத்தி சொல்லுங்க. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. Amen, church. We are the carriers of the resurrection power of God. Amen. Oh, pastor, நீங்க சும்மா சொல்லுவீங்க, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது ஐயா. நான் கதை சொல்லல, சரிதா டாமிங் இல்ல. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, the same spirit that raised Jesus from the dead dwells in you, church. உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். அக்கா அந்த வசனத்தை படிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். அன்றியோ ஆண்டவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவி ஆனவர் உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எங்க இருக்கிறாரா? சொல்லுங்க, உங்களே. சொல்லுங்க, உங்களே. கிறிஸ்துவே 2000 வருஷத்துக்கு முன்பதாக மரித்தோரிலிருந்து எழும்பின அதே உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவி உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டது. அப்புறம் படிங்க. உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பித்தார். ஓ, மறுபடியும் இந்த லாஸ்ட் வசனத்தை படிங்க. தமிழ் வர மாட்டேது. மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தட்டி சொல்லுங்க, எனக்குள் வாசமாய் இருக்கிறவர் தம்முடைய ஆவியினாலே அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார். Amen. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? The same, I said you and I, church, are the carriers of the resurrection power of Christ, of God. The same spirit that raised Jesus from the dead dwells in us and so that. Amavaliya. The spirit of God that dwells in you will give life. சொல்லுங்க, will give life to your mortal bodies. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நான் கேட்கிறேன், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய சரீரத்தை மரணம் அவரை கட்டி அடக்கி அந்த கல்லறையில வைக்க முடியல. இன்னைக்கு கிறிஸ்துவோடைய சரீரம் சபை நீங்களாக இருக்கிறீங்க. அவரை எழுப்பின அவருடைய வல்லமை, உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு. ஆமாவா இல்லையா? உங்களுடைய உடலுக்கு ஜீவனை கொண்டு கொடுக்கிற அந்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள் வாசம் செய்து கொண்டு இருக்கிறது. நான் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க எந்த கல்லறையில காணப்படுகிறீங்களோ அது உங்களை எந்தெந்த காரியம் நீங்கள் முன்னுக்கும் போக முடியாம, சைட்லயும் போக முடியாம, முன்னோக்கி போக முடியாம ஒரு இருளின் இடத்துல, ஆமாவா இல்லையா, ஒரு பாடின் இடத்துல, ஒரு சந்தேகத்தின் இடத்துல, ஒரு பயத்தின் இடத்துல, ஒரு மரணத்தின் ஏதுவாக வாழ்க்கையில் நீங்கள் அப்படியாக இருக்கிற அந்த இடத்துல நான் கேட்கிறேன் ஐயா, நீங்க அந்த மாதிரி நிரந்தரமா இருக்க முடியுமா ஐயா? பதில் சொல்லுங்க ஐயா. முடியாது. ஏன் தெரியுமா ஐயா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நீங்களும் நானும் கிறிஸ்துவோடே அடக்கம் பண்ணப்பட்டுமா, கிறிஸ்துவோட எழுப்பப்பட்டுமா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அக்கா ரோமர் 6வது அதிகாரம் 6ல இருந்து 8வது வசனத்தை படிங்க. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவோட கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோட நம்ம மரித்தோமானால்
அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம் என்று நம்புகிறோம். புரியுதா நான் என்ன சொல்றேன்? எஸ் நோ சர்ச். நான் முதலாவது என்ன சொன்னேன்? நம்ம ஆண்டவர் கிறிஸ்து is the head of the church. We are the body of Christ. Yes or no? ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? Christ rose from the dead. Death could not keep him down. Just as that we are the body of Christ. That will not be able to keep us down as the body of Christ. You know why? Because we carry the resurrection power of God. And that power in us will give life to our mortal bodies. புரியுதா நான் என்ன சொல்றேன்? இயேசுவோ அன்பானவர்களே, இது என்னுடைய ஜெபமாக இருக்குது. சொல்லுங்க, என்னுடைய ஜெபமாக இருக்குது. பாருங்க, பால் வந்து எபேசியர்களை பார்த்து இது சொன்னாரு, இது என்னுடைய ஜெபமாக இருக்குது உங்களுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, I pray that you will understand the surpassing power of God's greatness ன்னு சொன்னாரு. Amen. அப்படினா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய இந்த மகா பெரிதான வல்லமை வந்து is active in the life of believers. என்னது? is active in the life of believers. அக்கா எபேசியர் 1வது அதிகாரம் 19-20 வசனத்தை படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் பொதுவா படிங்க சத்தமா. எத்தனை பேர் ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் கேக்குறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய இதயத்துல பேசிக் கொண்டிருக்கிறாங்க? படிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். யாருக்கு புரியுது? பால் வேண்டிக் கொள்கிறாரா? இந்த மகா பெரிதான என்ன போட்டிருக்குது? மகா பெரிதான என்ன இருக்கா? டக்குன்னு சொல்லுங்க. மகா பெரிதான என்னது? தமிழ்ல போட்டுருக்கோம். சொன்னீங்களா? மகா பெரிதான மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்று நீங்கள் அறியும்படிக்கு வேண்டிக் கொள்கிறார். இன்னைக்கு அந்த மகா மகத்துவமான உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி, ஆக்டிவாக இருக்குதுன்னு சொல்லி, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான்னு சொல்லி நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். ஆமென். கிறிஸ்துவோட சரீரமாக நீங்களும் நானும், தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சபையாக நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் இதை அறிந்து கொள்கிறீங்க? சும்மா ஆண்டவரே உயிர்த்தெழுந்தார் ஐயா, அவர் உயிர்த்தெழுந்த உங்களுடைய வாழ்க்கைக்கு என் வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனை கொண்டு வரதாயா? அந்த மாற்றத்துலதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா அறிந்து புரிந்து வாழ்ந்து கொள்ளும். புரியுதா என்ன சொல்றேன்? Yes or no church? Yes or no church? Hallelujah church. Yes or no church? Amen. பாருங்க, நான் முதல்ல சொன்னேன், go back to the beginning. மேரி மெக்டலினோ மரியாளோ அந்த கல்லறைக்கு போகும் பொழுது தூதனானவர் அந்த கல்லறையில இருக்கிற அந்த கல்லை அவர் புரட்டி போட்டார். ஆமாவா இல்லையா? அவர் காமிக்கணும்னு அவசியமே இல்லையா? என்னது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அங்க இல்ல என்று அவர் காமிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் அது ஆண்டவருடைய இதயத்தின் சித்தமாக இருந்தது, அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு. ஏன்னா வாக்கு கொடுத்தவர், அவர் சொன்னாரு, நான் என்னை வந்து சிலுவையில் அடிக்கப்படுவார் சொல்லி 3ஆம் நாள் நான் உயர்த்தறேன்னு சொன்ன தேவன் அவரு. ஆமாவா இல்லையா? அவருடைய நாவின் வார்த்தைகளை தேவன் அப்படியாக கடைபிடித்தார், அதை வெளிப்படுத்தினார். ஆமாவா இல்லையா? So I say the message of the empty tomb is not that we celebrate the empty tomb,
but it's a message of living hope to the entire world. Whether it was 2000 years ago or whether it is in our times. சதா காலமும் ஆண்டவர் இயேசு நம் திரும்பி வர வரைக்கும் அது தேவன் உயர்த்தெழுந்து நம்மளுடைய மெசேஜ் ஆஃப் லிவிங் ஹோப்பாக இருக்கும். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? 1 பேதுரு 1ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை படிங்க. படிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே. நல்லா கேளுங்க, யார் கேக்குறீங்க? You are listening? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பி அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜீவனுடைய நம்பிக்கையே சொல்லுங்க. ஜீவனுடைய நம்பிக்கை அக்கா நீங்க தான் மறுபடி சொல்றேன். ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் பாருங்க. Praise be to God and Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth. என்னது? அவருடைய மகா பெரிதான கிருபையினால தேவன் நம்மளுக்கு ஒரு புதிய பர்த்தை கொடுத்தாராம். ஒரு புதிய பிறப்பை கொடுத்தாரா? என்ன பிறப்பு? மரணத்துக்குள்ள ஒரு பிறப்பா? இல்லையா? a new birth into living hope னு பைபிள்ல போட்டிருக்குது. God has given us new birth. ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு ஒரு புதிய பிறப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். through the சொல்லுங்க through the resurrection of Jesus Christ from the dead. Amen. ஆண்டவர் இயேசுக்கு மரணத்தை கலங்க கட்டிக்கையா. இன்னைக்கு நீங்க நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையாக சரீரமாக இருக்கிற வேளையில நம்மளுக்கு ஒரு செத்த நம்பிக்கை இல்ல. ஒரு மரணம் பண்ண ஒரு நம்பிக்கை இல்ல. We don't have a dead hope. We don't have a buried hope. Our hope is not in the tomb. Amama Elia. Yes or no, church? But God has given us a living hope through the resurrection of Jesus Christ from the dead. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவருடைய வாயின் வார்த்தையால தேவன் சொன்ன காரியங்களை தேவன் அப்படியாக நிறைவேற்றினார். அவர் மரணம் அவர் அப்படியாக பிடித்து வைக்க முடியல. ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்தார். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்தனால தேவன் நம்மளுக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுத்தார். என்ன புதிய பிறப்புனா ஜீவனுள்ள நம்பிக்கைக்குள் ஒரு புதிய பிறப்பை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Amen. Today, church, you and I serve a resurrected Christ. Hallelujah, church. பாருங்க, அப்ப அன்னைக்கு மேரி மெக்டலினோ மரியாளோ அந்த கல்லை தூதனானவர் புரட்டி போடும்போது it was not for them. How many of you listening? It's not that so that Jesus could get out. என்னது? இன்னைக்கு நான் கேள்வி கேட்கிறேன், கேளுங்க.
நான் கேள்வி கேட்கிறேன், கேளுங்க. சில பேர் கேள்விலாம் கேட்பீங்க, நான் புரிச்சு பண்ணுவோம். நான் கேட்கிறேன், தூதனானவர் வந்து கல்லறை பிரட்டி போடும்போது இயேசுவுக்கு வந்து வெளியே என்ட்ரன்ஸ் கொடுக்கிறதுக்கு திறந்தாரா? Did he open so that Jesus on the இயேசு உங்களுக்கு நான் திறக்கிறேன்னு சொல்லி ஐயா திறக்காமலே இயேசு அங்க இல்லை. ஏன்னா இயேசு உயிர் தெரிந்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இயேசு அவரை திறந்ததே ஏன் தெரியுமா? அந்த கல்லறை, அந்த கல்லே. ஏன்னா மேரியும் மார்த்தாலும் உள்ளுக்கு அந்த அந்த லிவிங் ஹோப்ப, அவங்க நம்பிக்கை உனக்கு இருக்கியா? உன்னுடைய தேவன் சொன்னார் பத்தியா, இருக்கும்போது சொன்னார் பத்தியா, அவர் உயிர் தந்துட்டாரு, அவர் சொன்னதை செஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் உலகமே பார்க்கணும், இந்த சாட்சியை நம்ம கேட்கணும் சொல்லி அவங்க பார்க்கிறதுக்கு அவர் திறந்து விட்டார். ஆமென், ஆமென். அவங்களுடைய கண்கள் காண்டது இயேசு அங்க இல்லன்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய ஜீவ நம்பிக்கை. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இயேசுனோ பாருங்க, தூதனானவர் என்ன சொன்னாரு? அழகா சொன்னாரு. ஐயா என்ன சொன்னாரு? சொல்லுங்க, அழகா சொன்னாரு. நீங்க பயப்படாதீங்க, நீங்க கல்லறையில இருக்கிற இயேசுவை நீங்க பார்க்க வந்திருக்கீங்க, நான் அழுந்திருக்கிறேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? ஆனாலும் அவர் ஆமாவா இல்லையா? ரைச்சர் அவர் இங்க இல்லை. இயேசுனோ அவர் உயர்த்தெழுந்தார். அடுத்தது என்ன சொன்னாரு? நீங்க புறப்பட்டு போய் சீஷரிடம் சொல்லுங்கன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு சொன்ன மாதிரி அவர் உயர்த்தெழுந்தார். போய் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னார். ஆமாவா இல்லையாங்க? இயேசுனோ சர்ச். ஆமாவா இல்லையா? இயேசுனோ. அப்ப மேரி மெக்டலின் மாரியாள் அந்த இடத்துல எப்படி இருந்தாங்க? சாமுவேல் பயத்தோட தான் இருந்தாங்க. பயத்தோடும் மிகுந்த சந்தோஷத்தோடும் அவங்க என்ன செய்தாங்களா? they quickly, சொல்லுங்க quickly, அவங்க சீக்கிரமாக புறப்பட்டு போனாங்களாம். எங்க சொல்ல? தூதனானவர் சொன்ன அந்த காரியத்தை அவங்க கண்களால காண, அந்த உண்மையான ஜீவனுள்ள நம்பிக்கையின் சாட்சியை அவங்க பார்த்த காரியத்தை அவங்க புறப்பட்டு போக சீஷர்களுக்கு சொன்ன போனாங்க. ஆமாவா இல்லையா? சீஷர்களுக்கு சொல்ல போனாங்க. ஆனா ஐயா அவங்க போய் சீஷர்களை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே, சொல்லுங்க, சீஷர்களை சந்திக்கும் முன்பதாகவே யார் வந்து அவங்களை சந்தித்தா? சொல்லுங்க. இயேசு அவர்களை வந்து சந்தித்தார். மரித்து போன இயேசு, அடக்கம் பண்ண இயேசு, கல்லை நவுத்தாத முந்தைய அந்த இயேசு, அவர் உயிர் தெழுந்த இயேசுவாக வந்து அந்த பெண்களை சந்தித்தார். ஆமாவா இல்லையாங்க? ஆண்டவர் கரத்தை தட்டினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் இயேசுவை என்ன வண்ணத்துல இங்க சந்திக்க வந்திருக்கிறீங்க? எப்படிப்பட்ட கல்லறையிலிருந்து நீங்க அப்படியாக, எப்படிப்பட்ட மரணம் ஏதுவான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியாக உங்களை அமைதிப்படுத்தி வைத்திருக்கிறது? உங்களை அப்படியே உங்களை கட்டி வைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட இருளின், அந்த அடக்கம் பண்ண இருளில் நீங்கள் இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசுவை நீங்கள் இங்க சந்திக்க வந்திருக்கிறீங்க. ஆனா நீங்க வருவதற்கு முன்பதாகவே நாம் உயிர் தந்த இயேசு ஆர்வமோட உங்களை சந்திக்க தேவன் காத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை சந்திப்பார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியாளோ மேரி மேக்டலினை எதிர்பார்த்தார். that means he revealed himself. ஆமாவா இல்லையா? God is here to reveal himself to you. Not in the tomb, not as a dead God, but as a God who is living and risen.
is the risen King. How many of you listening to me? Church, how many of you listening to me? Amen. Hallelujah, church. பாருங்க, let's go back to the கல்லறை in the story. ஆமாவா இல்லையா? அங்க கல்லறை இருந்துச்சு தானே? அங்க கல்லறை இருந்துச்சு தானே? நீங்க பாத்தீங்களா? வேதத்துல போட்டிருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நித்திய ஜீவன் உள்ளது. ஆமாவா இல்லையா? ஐயா, அந்த கல்லறையை ரோமன் கார்ட்ஸ்னால அவர்கள் அந்த பிதா என்னது தூதர்கள் செய்த அந்த காரியத்தை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் பயம் அடைந்தார்கள். ஆமாவா இல்லையா? They became shocked. They were as if they were dead. Yes or no, church? Yes or no, church? ஆமாவா இல்லையா? But I tell you, the stone was rolled away by the angel of God. Yes or no? It was not by human strength. Yes or no, church? Yes or no, church? The rolling of the stone is the message of God's faithfulness to you today. He didn't know what I was going to preach, but he already shared a bit in the hosting today. ஆமாவா இல்லையா? அந்த கல்லறையின் கல்லை தேவன் அப்படியாக தூதனானவர் அப்படியாக புரட்டி போடும் பொழுது அது மனித பலத்தினால செய்யப்படல. ஆமாவா இல்லையா? ரோமன் காட்சோட பலத்தினால செய்யப்படல. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் அந்த காரியம் வெளிப்படணும்னு சொல்லி எப்படி அந்த இடத்துல நடந்ததுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான் நடந்தது. Amen. The angel of the Lord gave the earthquake. It looked like lightning. He rolled the stone and he gave the word. And when they see Jesus not inside. Amavalia. He rolled away by the power of God. Amavalia. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட இருக்கிற காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கல்லறைகள், புரியுதா என்ன சொல்றேன்னு? என்ன பயத்தின் கல்லறைகளா, சந்தேகத்தின் கல்லறைகளா, ஆமாவுடைய மனிதனால கைவிடப்பட்ட கல்லறைகளா, இல்ல யாருமே என்னை ஏற்க மாட்டாங்க, எல்லாரும் அவங்களேதான் பாக்குறாங்க, என்னை பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த கல்லறையா, உடைந்து போன கணவர்களுடைய கல்லறையா, வியாதியின் கல்லறைகளா, ஆமாவா இல்லையா? அந்த கல்லறைகளுக்கு முன்பதாக கல் அப்படியாக இருக்குதா? இன்னைக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உங்களை சந்திப்பாருங்கன்னு. கேக்குறீங்களா? கேக்குறீங்களா தேவஜனே? புரியுதா என்ன சொல்றேன்னு? இயேசுனோ சர்ச், ஆண்டவர் இயேசு தூதனானவர் அந்த கல்லறை புரட்டி போட்டார். இயேசுனோ what was I saying? நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற கல்லறைகள், அந்த நான் சொன்ன அந்த ராக்ஸ் என்ன சொல்லுவாங்க? ஸ்டோன்ஸ் என்ன சொல்லுவாங்க? கல்லு. அந்த காரியங்கள் யாரு புரட்டி போடுவா? By the divine intervention of God. Amen. By the divine intervention of God. Today, church, remember, we are not here to worship the empty tomb, but we are here to worship the living God, the risen Savior. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? The message of the empty tomb is a message about the faithfulness of God. It's about a God who spoke and did what He said. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க தேவஜனமே நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவோட சரீரமாக நம்ம சபை இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? கிறிஸ்துவோட நம்ம அடக்கப்பட்டவர்கள் மாற்றம் இல்லை, ஆனா கிறிஸ்துவோட நம்ம உயிர் தெழுந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ உங்களுடைய தேவனும் என் தேவனும் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார்னா, today church, I encourage you, hear the word of the Lord for you. You can rise again with the resurrection power of God that is working inside of you. You can rise again with new life. You can rise again from the place of your fear. You can rise again with living hope. You can rise again from your doubts. You can rise again from the place of your death. You can rise again
from the place of your impossibilities. Because your God, my God, is a God who defeated death. மரணத்தை வென்ற தேவன், உலகத்தை ஜெயித்த தேவன். புரியுதாங்க? உங்களுடைய என் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவன் பார்க்கிறோம், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வாசம் செய்கிற அந்த பெரியவர் இன்னைக்கு உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். Amen. Hallelujah. Yes, Lord Church. நான் இயேசு நல்ல காரியம். என்ன சொல்றேன்? Yes, Lord Church. Yes or no? He's a faithful God. You can rise again. Purida. How many of you today know that you have a living hope? Because of the resurrection of Jesus, you have a living hope. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததனால ஆண்டவர் ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஜீவ நம்பிக்கைக்குள் ஒரு புதிய பிறப்பை கொடுத்திருக்கிறார். என் தேவன் உயிர்த்தெழுந்த தேவன். அதே போல நான் மறுபடியும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறபடினால, என் வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்கிறபடினால, என் குடும்பத்துல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய திருமணத்துல, என்னுடைய வியாதியாக இருக்கிற இந்த உடல்ல, இல்ல வேலை செய்யாத இந்த உடல்ல, புரியுதாங்க, இல்ல என்னுடைய அடைக்கப்பட்ட இருக்கிற அந்த சிந்தனையில, அப்படியாக என்னை உடைந்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையின் தரிசனத்துல நீங்கள் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். ஐயா, தேவனுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அப்படியாக மரணத்திலிருந்து உயர்த்து வைத்த அந்த வல்லமை இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆக்டிவாக இருக்குது. Amen. Amen. How many of you believe that? Say, I have a living hope. My God is here. He is a risen King. He is here to meet me at my place of expectation and my place of need. மறந்துடாதீங்க, மரியாளும் மேரி மேக்தலினும் பயத்தோட சந்தோஷத்தோட தான் கிளம்பி போனாங்க சீஷர்களுக்கு சொல்ல. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்துட்டாரு. ஸ்டைலா என்னது, நீங்க எழுப்பிட்டீங்க ஆண்டவருடைய, நீங்க யார் ஆண்டவருக்குள்ளன்னு சொல்லி நீங்க எழுப்பிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த புதிய பிறப்பின் ஜீவனுள்ள நம்பிக்கையில நீங்க எழுப்புனீங்கன்னா உங்களுடைய உயிர்த்தெழுந்த தேவனை, அவருடைய கிரியை உங்களோட வாழ்க்கையை செய்கிறதை நீங்கள் காணுவீங்க. அவரை நீங்கள் காணுவீங்க, உங்களை அவர் சந்திப்பார். ஆமென். இயேசு உங்களுடைய தேவனாக நல்லா காணுவீங்க. Hallelujah, church. Hallelujah, church. So that cannot keep you down, whatever form of that there is. Jesus came so that you and I will have life and life abundantly. Amen. அப்படியே எழுந்து நிற்போம். All over this place, கரங்களை உயர்த்துவோமா எல்லாருமே. Church, the empty tomb is not just a moment in history, but it's a lifetime generational message for all of us. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Yes or no? So remember, we are not here to celebrate or worship the empty tomb. We are here to see what God has done through His faithfulness by showing us the empty tomb and being faithful to us through His word. Amen. Today, all of you here, பேராக என்ன வயசா இருந்தாலும் நீங்க யாவருமே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை சுமக்கிறவர்களாக இருக்கிறீங்க. ஆமென். புரியுதா என்ன சொல்றேன்? கரங்களை உயர்த்துவோம் எல்லாரும் from front to back.